கால் ஒன்று வரலாம். மாதவி பொன்மையினாள் தோகை விரித்தள் வண்ண மையிட்டு கண் மலர்ந்து தூது விடுத்தாள் காதல் மழை பொழியும் கார்முகிலாடிவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இன்னொரு தரம். நல்ல மாதவி வரலாம். பிள்ளையனுடைய மனதை பார்த்தேன். அடிக்கடி தூது போய்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன நிகழலாம், இவங்களை டிமிக்கு கொடுக்கறது எப்படி, அப்பனையும் ஆத்தாலையும் பெருசாக நினைக்க கூடாது, என்ன செய்யலாம்ங்கிற ஒரு தூது போய்கிட்டே இருக்கு. அது அடுத்தவங்க மூலமா இருக்கான பார்த்தேன், அவ மூலமாவே நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதான் தூது விடுத்தாள்னு பாட்டு பாடி காட்டுது. அந்த மன அலைகளை மாற்றி தெளிவான நிலைகள்ல உங்களுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று. தலைக்கு மூத்த ஆம்பளை பையனையோ பொம்பளை பிள்ளையோ கை நீட்டக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. உண்மை இல்லையாடா? நான் சொல்றது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கலாம். அதனால கை நீட்டக்கூடாது. மனதை பிடித்து கொண்டு வந்து வாங்க பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. இந்தா கட்டுப்பட வச்சாச்சு, உள்ளத்தை அடக்கி தாரேன், உன் பக்கத்துல திருப்பி வெற்றியாக்கி தாரேன். பக்கத்துல வாப்பா. இந்தா கர்பசாமிக்கு வெற்றி அடைவார். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போக கூடாது. ஆமா, உப்பு இன்னும் பிறகு கேட்கிறேன். அடுத்து பேசுவோம். கர்பசாமி இன்னொரு ஆள் இருக்கா? சரி காட்டு. கர்பசாமி கடன்களால் மனவேதனை அடைந்தது யார்? கால் ஒன்று வரலாம். என்ன கடன்? நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. 3 விதமான கேள்விகளை மனதில் வைத்துக் கொண்டு வந்தேன். ஒன்று கடன்கள், வயது காலத்தில் தனக்கு சரியாக பிள்ளைகளுடைய உதவி இல்லாமல் போய்விட்டது என்ற வேதனை, இருக்க இடத்தை வச்சிருப்போமா வித்துருவோமாங்கிற ஒரு மனக்குழப்பம். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. கடன்களை தீர்த்து தாரேன், இடத்தை விற்கிறதுக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றியாக நடக்காது. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், கவலையே பட வேண்டாம். அடுத்தவனால நெருக்கம் இல்லாம காப்பாத்தி தரேன். போதுங்களா? இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லாரு, புண்ணியமா இருந்துக்கணும். சாப்பிட்டு போகணும்ப்பா, சாப்பிடாம போயிருக்கூடாப்பா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. பொண்ணு விளையிற பூமியட விவசாயத்து மணப்பாறை மாடு பூட்டி மாயபுரம் ஏறு பூட்டி மணப்பாறை வழக்காட்ட உழுது போடு சில கண்ணு. இன்னும் ஆள் இருக்க. பொதியை ஏத்தி போகையில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு. சொத்து சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்து புருஷன் கொண்டாட்டி. புருஷம்ங்கிறது நம்ம சமஸ்கிருதம், என்ன கொண்டாட்டிங்கிறது தமிழ். உண்மையா இல்லையா? அப்ப புருஷ முன்னாடி உண்மையிலே தமிழ் என்னது? கணவன் மனைவி. அது என்ன கணவன்னா என்ன அர்த்தம்? கணம் என்றால் மூச்சின்னு அர்த்தம். மனைவியுடைய மூச்சை ஆட்சி செய்பவன். மனைவினா அர்த்தம் புருஷ மனதுக்குள்ள குடியிருப்பவள், மனதுக்குள்ள. அதான் மனைவி கணவன். உலகத்துல இல்லாத பொருளை போய் விட்டான். இன்னொருத்தர கால் சொன்னான்.
வந்தாள் மகாலட்சுமியே. உன் பேர் என்ன பெருமா? கால் உன் வீட்டினில் என்றும் அவளாட்சியே. இவன் சொல்றதான் நீ கேப்ப, கொஞ்சம் கூட மாற மாட்டேன். உண்மையா இல்லையா வாயாடி? இன்னொரு தடவை கால் விட்டுறான். உன்னுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வில்லங்கத்தை தீர்த்து உனக்கு கையெழுத்து போட்டு உன் பங்க ஒதுக்கி தந்தா போதுமா? எனக்கு அதை பத்தி எனக்கு என்ன கவலை? உன் பங்கு உனக்கு வேணும். அதுல ஒரு ஆளு சம்மதிக்கு 2 ஆளு வில்லங்கம் பண்ணும். புரியுதா? அந்த 2 பேருடைய மனதையும் நீதியான வழியில கொண்டு வந்து வெற்றியாகித்தார. ஒண்ணு, உன் பிள்ளைய பத்தி மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை மீறி காலை தூக்கி வச்சு போயிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி போகாம காப்பாத்தினா போதுமா? போதுமா? மர்மமா நீ பாக்க நம்ம பாப்போமா? வேலை வாங்கி தாரேன், வெளிநாட்டுக்கு போக வைக்க, அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா நல்லா இருப்பான்டா. தப்பா நினைக்காதீங்க. அதுதான் இந்த பிறவில அவனுக்கு விதி. அது முருகப்பெருமான் ஏத்த மாதிரி நீங்க ஏத்துக்காங்க. அவனை வெளிநாட்டுக்கு போக வைப்போம், ஜெயிக்க வச்சு தாரேன். கால் விட்டு வா. எல்லாம் கருப்புசாமியுடைய பிள்ளைகள். அவனுடைய மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச பைய முரண்டு பிடிச்சிட்டு அலைகிறான். உங்க முகத்தையே பார்க்க மாட்டான். வருவான் அந்த வெளியில மட்டும் உங்களை நிறுத்தி சுத்தி வருவான். இதுதான் நடப்பு. ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா பேசாம கிடக்கு கழுத. கொண்டு வந்தா போதுங்களா? இந்தா நல்லாரு, புண்ணியமா இருந்துக்கா, அந்த சொத்தமும் வாங்கித்தார, ஜெயிச்சுக்கா. வா. ஒரு சேலையை காணாம போச்சு, அதை பத்தி கேட்கவே இல்லையே நீ. காணாம போச்சுலா, அதை போய் எங்கேயாவது போய் கேட்டியா? அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? எதுவும் மாறுபாடு வச்சிருப்பாங்கிறத பத்தி மண்டையில ஓடிச்சுல, அதையே என்கிட்ட கேட்கல. கால் விட்டுறான். கர்மசாமிக்கு வா. விழுந்திருச்சு வாரியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பாத்தி தரேன். தைரியமா இருங்க. சிவாய நம என்று சிந்தித்திருங்கள். அபாயம் இல்லை, உபாயம் என்னால் உண்டு, உயர்ந்திருங்கள். வாழ்க. அதே மணப்பாறை சுவாமியே. ஐயப்ப சாமிக்கு கோயில் கட்டணும்னு நினைச்சது யாருடா? நீங்க 2 பேருமே வா. கால் போட்டாச்சா? 10 லட்சம் கிடைச்சதுல யாரு? 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல அது. அடுத்து உனக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கோயிலை கட்டி தந்துடும். கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் வா. சரிண்ணா? அக்ரிமெண்ட் போட்டு 2 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் தான் கொடுக்கறதுக்கு ஆலோசனை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்டோம். பக்கத்தில் உள்ள மீதி உள்ள இடத்துக்காரவங்களும் எங்க இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டு இது பண்ணுறாங்க. ஒன்றும் வழி தெரியல. உங்க இடத்தையும் சேர்த்து உள்ள இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க கேட்குறாங்க. வச்சுக்காங்கன்னு சொல்றாங்க. எங்கள்கிட்ட பணம் இருக்கு. கண்ண முடி, நான் பார்க்குறேன். பாருங்க வாங்கிக்கலாம். ஒரு சொற்ப அட்வான்ஸை கொடுத்துட்டு பத்திரத்தை முடிச்சு தரேன். 1.5 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் போட்டு 1.5 வருஷத்துக்கு அந்த கடனை அடைச்சிட்டாரு. வாங்கிக்கா. பெரிய கிரவுண்டா போய் விட்டுருவோம். பல பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்கடா. அந்த புண்ணியம் உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டுடா. சுவாமியே. கேட்கும் இடமெல்லாம் திறந்து பெருகிக் கொண்டே இருக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. தஞ்சாவூர் செய்வகிற அழகப்பாரடி கருப்பசாமி, என் உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளை முழுமைப்படுத்தி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தன.
பாண்டி நாட்டு நல்ல பாட்டுண்ணே. என்ன அவசரமா கும்பிடுறீங்களே, நல்ல கும்பிடுங்கண்ணே. முதல்ல என்னை தேடி வரும் பொழுது உட்கார்ந்துட்டு எதிர்க்க முடியாது, உண்மையா இல்லையா? ஆனா இப்ப எந்திரிச்சு உட்காரவும் செய்யலாம், நடக்கவும் செய்யலாம், படுத்து உருளவும் செய்யலாம். அப்படி செஞ்சு தந்தது யாரு? கருப்பசாமி. இப்போ மெல்ல மெல்ல இன்னும் அந்த தீய சக்திகளை நீக்கி உன்னை முழுமைப்படுத்தி நல்லாக்கி தந்தா போதுங்களா? இதுக்கிடையில உன்னுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்க, அவைகளெல்லாம் மீட்டி செல்வத்தை தந்து வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? ஒன்றும் வேணாம் சாமி. குலதெய்வம் வீட்டுக்கு வர முடியாது. இந்தா கண்ணை முடிக்க இப்போ வர வைக்கிறேன் பாரு. கர்ப்பசாமிக்கு இன்று இரவே அந்த தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கேட்கிற வரத்தை கொடுக்கும், அறிகுறி காட்டும். இந்த சர்வ ஆரோக்கியமும் ஆயுளும் பெற்றிருப்பாய். வாழ்க. வெட்டி கொடுத்துருக்குமா? இதுதான் இடையினார்கள். காரணம் சொன்னான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கிற வீடு சம்பந்தமா கொஞ்சம் மனக்குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. உண்மையா? என்னப்பா? அதே போல அப்படி விசிறி வீச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி ஒரு சாமி வருது. அது யாருப்பா? அது வீரனார்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்காரு. கால் ஒன்று பக்கத்துல வரலாம். இப்போ பணங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு. பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம் அயராத துயர நிலைகளிலே ஓடிக்கொண்டு, சொந்த ஊர்ல இருக்கவா வேண்டாமா, வேற வெளியூருக்கு எங்கேயும் போய் பிழைக்க போகலாமாங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் முயற்சி பண்ணி வெற்றி அடையாத குழப்பம் நடக்கும். புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? கல்யாணம் ஆகணும். இந்த மாதத்துல ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தாரேன். ஆனா தை மாதத்துக்குள்ள நிர்ணயம் பண்ணணும். தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலனா ஒரு வருஷம் ஓடி போயிடும். ஏன்னா வயசும் அப்படித்தான், நட்சத்திரமும் அப்படித்தான். முடிச்சிருந்தா போதுங்களா? பொண்ணு கொஞ்சம் கருத்த பொண்ணா இருப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கண்ணு எமை லைட்டா சுருங்கி இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா கண்ணுல ஒரு குறையும் கிடையாது. சரினா? கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய அடையாளம்! இந்தா தை மாதத்துக்குள்ள முடிச்சு தாரேன். மணக்கோல பத்திரிகை எனக்கு அழைப்புதலா கொண்டு வந்து சேரு. கடனை தீரு, செல்வாக்கா இரு. அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். நல்லா இரு, ஆனந்தமாயிரு, சாப்பிட்டு போங்க. அரைவரா இருக்காரு கர்மசாமி. கும்பகோணம் யாரு இருக்கா? கும்பகோணம், கும்பகோணம் வைத்தியர். கும்பகோணம் வராங்களா? வாங்கக்கா வாங்க. அன்பால் தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். அம்புலியின் மீது நான் அடி பெறுவோரங்கம். அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். ஏ தங்கம் வா, சிங்கம் வாடா, உட்கார். அப்படியா? கேட்கணுமா? அவங்க கேட்கணும். என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? கண்ணை முடிஞ்ச கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்க அக்கா. நான் போய் பார்க்கட்டும் அவனை. உனக்கு அண்ணலாடாவன் மாமாவா? நீ வந்து இவ மகா பிள்ளை பேரன் அப்படித்தானடா? கால் வந்துட்டு வரலாம். அதில் உறம்பி என்ன உறவு கொண்டோம் இனிமையாய்.
இதை சொல்றான், எங்க போறிய? உட்காருங்க. மகளே, உன் பையனை போய் பார்த்தேன். அவனுக்கு உள் மனநிலைகள் சரியில்லாத, மைண்ட் சேஞ்ச் ஆனது மாதிரி ஒரு மனக்குழப்பமும் சூழ்நிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம யூரின் அதிகம் வரும், உள்ளங்கைகள் அதிகமாக வேர்க்கும், பிடரி உளைச்சல் தோன்றும், இரவில் தூங்காமல் எழுந்து உட்கார்ந்திருப்பான். தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணங்களும் வேதனைகளும் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இது செய்வனையால் வந்திருக்கிறதா, இயற்கையா இருக்கிறதா, மாற்ற முடியுமா, வேற யாராலும் தூண்டப்பட்டிருக்கா என்பது ஒரு கேள்வி. அதிலே ஒரு பொம்பளை இடம்பெற்றிருக்கா என்பது முக்கியமாகும். அவளுடைய மன அலைகளும் இவனுக்கு குழப்பமும் நடந்து விட்டன. மத்திருந்தால் போதுமல்லவா? கால் விட்டுருவான். வா மகளே, ஓடியா ஓடியா ஓடியா. பௌர்ணமிக்கு கூப்பிடு, அவன் வருவான். பௌர்ணமிக்கு கூப்பிடு, நான் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு குணமாக்குவேன், தெளிவாக்குவேன். நல்லா இரு, ஆனந்தமா இரு. நல்லது. நன்றி. கும்பகோணம். என்ன 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 விஷயம்? என்ன பிள்ளைகள் எங்க இருக்கு? என்ன செய்யணும்? பூர்வீக சொத்து விற்க முடியல, இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இடைஞ்சல் பட்டிருக்கான், அதை வந்து மீள முடியாது, கஷ்டம். தர்ம சொத்தை விற்று நல்லது செய்யணும். கண்ண மூடுங்க. 3 பேர்கள் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள சொத்து. பல பேர்கள் அன்னம் ஆகாரங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அது பாத்தியப்பட்டதாகும். ஆனால் இப்பொழுது அதுக்கு பாத்தியப்பட்டவர்கள் மூவரும் இன்னைக்கு ஒருங்கிணைந்த நோக்கத்தில் இல்லை. உண்மையா? இதை இன்னொருத்தன் தேவையில்லாத ஒருத்தன் வந்து ஆக்கிரமிப்பு பண்றான். அப்ப இவங்க 3 பேரும் நினைக்காட்டா அது எப்படி முடியும்? எப்படியாவது அவனை வெளியேற்றணும். பத்திரம் உங்கள்கிட்ட ஒரிஜினலா இருக்குல்ல? அதுல போய் பார்த்தேன், சர்வே நம்பர் ஏ, சர்வே நம்பர் 2 இருக்கு. அந்த 2 பகுதி இவன் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஏல நான் உனக்கு அடிச்சு தரேன், சரியா? இந்த 3 மாதம் பொறுமையாரு, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி இங்க கரூர்லயும் உங்களுக்கு கரூர்ல தான் உத்தரவுல இருக்கு. ஜாய்புல் சிங்கப்பூர். சிங்கப்பூர் தொடர்புல யாரு வரலாம்? பாப்ப நெடியாளை. இன்னொரு தடவை காலண்டோட தம்பி. அலைப்பாய்கிறதடா மனசு, அலைப்பாய்கிறதடா, அலைப்பாய்கிறதடா. அமைதி இல்லாத என் மனமே. நல்ல பாட்டுல வாப்பா உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வீடு இடம் சம்பந்தமான மனக்குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. அதே போல குடும்பத்தில் பட்ட கடன்களுக்காக எல்லா ஆம்பளைகளும் ஊரை விட்டு போய் வெளிநாட்டுல போய் இருந்துகிட்டு இருக்கீங்க. என்னமா? அதனால யாராவது ஒருவர் வந்து இங்க இருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை எண்ணத்துல இருந்தாலும் அப்படி ஒரு பாக்கியம் இல்லப்பா. இன்னும் 1 வருஷத்துக்கு சிங்கப்பூர்லயே இருக்கட்டும்னு கட்டளை ஆயிடுது. அதுக்கிடையில கடன்களை தீர்த்து தருவேன், வெற்றி உண்டு. கண்ணை மூடிக்கிட்டா அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படிரா? இல்லை, திருஷ்டம் என்றால் பார்வை, அதிர்ஷ்டம் என்றால் பார்வையாற்றது. அதிர்ஷ்டம்னா என்னது? பார்வையாற்றது. அப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது குருட்டுத்தனமா வருதுதான். சரிண்ணா? இவன் பாக்கெட்டுக்குள்ள சிங்கப்பூர் லாட்டரி சீட்டு வச்சிருக்கான். வச்சிருக்கா? குடிக்கலாம். 2 சீட்ல பரிசு இருக்குடா, அசதி தாரண்டா, கால் வந்துட்டு. அதனால அந்த விஷயத்துல ஒரு ஜெயிக்கிற வெற்றி உண்டு.
நீ பெத்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி உனக்கு ஓயாத மனக்குழப்பம். அந்த பிள்ளைகளுடைய மன அலைகளை சரி பண்ணி தெளிவாக வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். இன்னும் 1 வருஷத்துக்கு வெளிநாட்டுல வண்டியை ஓட்டுவான். அதுக்கு பிறகு கொஞ்சம் நிலையாக ஒரு தொழிலை பார்த்து தரேன். 3 லாரி எடுத்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டுறா. நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யமா வெளிநாட்டுல லைசன்ஸ் எடுக்கலாமா? எடுக்க சொல்லியாச்சு. நான் உனக்கு போட்டு தந்துட்டேன். நல்லா இரு. 2 ட்ரிப் ஃபெயில் ஆயிட்டேன். இந்த ட்ரிப்பு நாமளா வரேன். வெற்றி ஆயிட்டேன். ஓடு. சந்தோஷமா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு காது கேட்க முடியுது, கண்ணு கேட்க முடியுது. அவருடைய ஆரோக்கியத்தை நல்லா ஆக்கிறதுக்கு 6 மாச கால அவகாசம். பொறுமையாயிரும். ஆயுளுக்கு கண்ணம் காப்பாடுவார். என்னோட பையன் பெரிய பையனுக்கு உடம்பு பூராமே ஒரு பையனை பத்தி வருத்தம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னனே, அதானே? பையன் திக்கி திக்கி பேசுறான். யூரின்ல பிரச்சனை இருக்கு. கண்ணமுடு. யூரின் ட்ரப்ல சரியாக்கி தரேன். பேச்சை வந்து மெல்ல மெல்ல மாத்தி தரேன். சரியாக்கி போயிட்டு வாங்க. நல்லா படிப்பாங்க. படிக்க வச்சிருவோம். சந்தோஷமா. டிப்ளமோ படிப்போம். கர்மசாமி அதே திருச்சி மாநகர் ஆளாளுக்கு முந்திரவர் நான் தான். சாமி மேல உள்ள அன்பு என்னப்பா? தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டமாகி வேதனை அடைந்தது யார்? என்ன தொழில்? உன் போன் எங்கடா இருக்கு? கரெக்ட் பண்ணி வை பார்ப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. உன்னுடைய விவசாய பூமியை போய் பார்த்தேன். தண்ணீர் சம்பந்தமான எந்திர மோட்டர்கள்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சு வேதனைப்பட்டு கிடக்கு. அதே மாதிரி ஒரு தண்ணீர் கிடக்கக்கூடிய கிணறு சம்பந்தமான விஷயம் சீர்குறைந்தது போல வெற்றி இருக்கு. இப்ப 3 ஆண்டு காலங்கள் விவசாயத்துல நஷ்டமும், ஒரு இடம் சம்பந்தமான அதுல ஒரு குழப்பமும் மனவேதனைக்குரியதாக இருக்கு. உண்மையா இல்லையா? என்னப்பா உங்களுடைய எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கேன் தெரியுமா? முத்துக்கருப்ப சுவாமி இருக்கனா? கால் வந்துட்டு தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? வேற பிள்ளைலாம் அதெல்லாம் நல்லா சேர்த்து கொடுக்கணும். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும். கர்மசாமி உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். வாழ வந்த ஒருத்தருடைய மனசு பக்குவப்படாமல் குடும்பம் சீர்குறைந்து 3 பிரிவுகளாக மாறிவிட்டன. அதனால இப்போ சமூகத்துக்குள்ள தலகாட்ட முடியாத மனவேதனையும் குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. இவைகள் ஒன்று சேரக்கூடிய காலம் வருமானு முத்துக்கருப்பசாமிகிட்ட கேட்டேன். தை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த குடும்பம் புகழடையும். இந்த நிலைகளுக்கு மாந்திரிகத்தால் செய்கை நடந்திருக்கிறது என்பது உண்மை. அதை மாற்றி தெளிவு பண்ணித்தானே 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா வெற்றி உண்டு மகளே. பாப்பா நல்லா இரு. உன் நேர்மைக்கு வெகுமதி உண்டு. இந்தா செல்வமும் உண்டு. ஆனந்தமா அவ்வளவுதான் கேள்வி. அடுத்து நல்ல பிள்ளைலா ஒரு கல்ல 10 மாங்க எரிய பார்க்க. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? வெளிநாடு சம்பந்தமாக என்னப்பா சிந்தனை? யாருக்கு அது? பிள்ளை சம்பந்தமா யாருக்காக்க வந்திருக்கா? வாடா. என்னடா பிள்ளை? கண்ணாடி உடைக்காம வா. என்ன பிள்ளை? பெரிய பையன் மன அழுத்தமா காரணம் அப்படியா? சின்ன பையன் கொஞ்சம் படிக்கல. கழிந்த முறை நான் சென்னைக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை அம்மாவை பார்த்தா வெறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளை அவங்க பெரியம்மாட்ட போய் சேருது. ஆனா அம்மாட்ட என்ன செய்ய மாட்டேங்குது? சேர மாட்டேங்குது. கடைசியில் அதை சரி பண்ணதுக்காக நாங்க பட்டப்பாடு பெரும்பாடு. அப்படி ஒரு நிலைகளை நான் பார்க்கும் பொழுது அதே போல உன் பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஒரு பெரிய அழுத்தமும் ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பும் வேதனையும் இருக்க மாதிரி ஒரு கிளப்பு இருக்கு.
அது வந்து ஒரு மனநிலை தானே தவிர அது பாதிப்பு இல்லை. அதனால அவனுடைய கல்விக்கு தடை இல்லாம நான் காப்பாய்த்தாரேன். சின்னவனுடைய கல்வி ஆசிரிய கல்வியாக மாறும். ஆசிரியராக இருப்பான். புரியுதா? அதனுடைய அடிப்படையில் ஜெயிச்சு தாரேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி இருந்தா போதுங்களா? நோய் இல்லாம இருப்பார்கள். அரும்புதுராம காக்கிறேன். நல்லா இருக்காம கர்மசாமி. ஆமா, இலங்கை மாநகர். ஓ, நீங்கள் விடி இருக்கோ? காலம் சொல்லலாம். இப்ப எங்க இருக்கீங்க? கொழும்புல இருந்து நேரம் எங்க வந்திருக்கீங்களா? நம்ம கோயிலுக்குனே வந்திருக்கீங்களா? சரி, காரணம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். எவ்வளவு பெரிய திருக்குறள் பாத்தியா? வள்ளுவருடைய வாக்கு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். ஒருத்தருடைய பொருள் சொத்தமடாடா பேரப்பலா அமைதியாடா அவன்தானா கெட்டிக்கார அவன். ஒருத்தருடைய பொருளை திருடக்கூட வேண்டாம். அந்த பொருள் நமக்கு வேணும்னு நினைச்சாலே போதும். அதுவே ஒரு பெரிய திருட்டுக்கு சமம். அத மாதிரி உன்னுடைய செல்வங்கள், உன்னுடைய பணங்கள் பிரத்தியாரால் அபகரிக்கப்பட்டு நீ இப்பொழுது வேதனைக்குரியவனாக இருக்கிறாய். உண்மையா? நீ சேர்ந்தவங்கலாம் அங்க உள்ளவன் உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல. நீ எப்படியாவது ஒளிஞ்சு போனா போதும். அவன்கிட்ட எதிரியும் நம்ம டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிடலாம்ங்கிற சிந்தனையில அவன் இருந்துகிட்டு இருக்கான். நீ சட்டப்படி போகிறதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லை. சமூகத்தின்படி பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எப்படிடா அதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம்ங்கிறது தெரியாம நீ இப்ப வேற போட்டு இருக்க. காலம் வேற என்னப்பா வேணும்? இந்த பிசினஸ் உங்களுக்கு சரியாகிறதுக்கு 3.25 மாதம் இருக்கு. இதே ஒரே பிசினஸ் லைன்களை நீங்க இருங்க. வேற யாரையும் நம்பி வேற எந்த வழியிலும் போயிடாதீங்க. இந்த கூட்டாளிகளே, இப்ப இருக்கிற கூட்டாளிகளே உங்களுக்கு உயர்ந்தவர்கள். இந்த வழிகளை பின்பற்றிக்கா. வேற எந்த தவறான வழிக்கு போகாதீங்க. போக மாட்டீங்க. ஜெயிச்சு தார நல்லா இருக்கலாம். கர்மசாமிக்கு ஒரு அச்சரம் ஒண்ணு வீட்டுல எடுக்க. யார் வீட்டுல எந்திரம் இருக்கு இலங்கையில? என்ன எந்திரம் வச்சிருக்கீங்க? என்னது அது? பெரியமலை வீடு. வீடு யார் செய்யறாங்கன்னு தெரியல. மந்திர எந்திரம் கால்னு சொல்லலாம். அதான் நானும் சொல்ல வந்துதான் கூப்பிட்டேன். சும்மா கூப்பிட்டுருக்கேன். அவசரப்பட்டு கால் வெட்டிய மனதை பகவான்கிட்ட கொடுக்காண்டாமையா? நல்ல கால் வழியா? சும்மா கடமைக்கு தண்ணியில முங்கவா செய்தோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டு காலங்கள். எத்தனை ஆண்டு? 9 ஆண்டு காலங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுறத மாதிரி ஒரு தீய சக்தியும், எதிர்பார்க்காமல் சைடுகள்ல பார்த்தா மாந்திரிகம் செய்து வைத்த அடையாள பொருள்களும் கிடைத்தது. உண்மையா? அதற்கு பின்பு ஒருவருக்கு உடல்நிலை பாதித்தது. உயிர் போகும் நிலைகள் ஏற்பட்டது. கால் நிறுத்தலாம். கால் நிறுத்துவாங்க. எல்லாம் இலங்கை மாநகரில் நடந்த சம்பவங்கள். மண்ணு யாரு செய்ததுன்னு ஆளை காட்டணுமா? அப்படி இல்லைன்னா அந்த தீய சக்தியை இனி செய்ய விடாமலும் வந்த சக்தியை நீக்க வேண்டிய நல்ல காரியத்தை செய்து தரணுமா? ஆளையும் கட்டணும், நல்ல காரியம் செய்யணும். நான் ஒண்ணுதான் செய்வேன். ஆளை காட்டினா அந்த தீய சக்தி விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதை நான் நிறுத்திட்டோம்னா ஆளும் போயிருவான், அந்த தீய சக்தியும் போயிரும். ஐயாவுக்கு எது வேணும்? தீய சக்தி இருக்க கூடாது. ஆம்பளை கால் விட்டு நான் சொல்ல வைக்க அந்த பாயிண்டே போட்டேன். நம்ம இன்னைக்கு தர்மத்தின் வழி. பகைவன் அழிய வேண்டாம், அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை அழிந்தால் போதும். உண்மையா இல்லையாடா? பகைவன் அழியக்கூடாது. அவன் உலகத்துல ஆண்டவனால் படைக்கப்பட்டவன், அவன் நல்லா இருக்கணும். ஆனா அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை அழிய வேண்டும். அவன் பண்பாளனா மாறிடுவான், நமக்கு சகோதரனா ஆயிடுவான். அந்த ஒற்றுமை போதான அந்த உலகத்துல நம்ம சொன்னா எவன் கேட்கான்? கால் விட்டுறாங்க, கால் விட்டுறாங்க.
காளி. ம். காளியம்மன் எங்கப்பா இருக்கு? அம்மன் கோயிலா? ம். எங்களுக்கு வயதோட குல தெய்வம் அம்மா முருகன் கோயில். உங்க எல்லையில காளியம்மா இருக்கா? ஆமா. அந்த தீய சக்தியை நீக்கித்தார என்னை இருந்து பார்த்துட்டு போ. பக்கத்துல வா, அன்புடன் வா, நல்லா இரு, ஆனந்தமா இரு, வெற்றி அடைவாய். தென்மலை, கேரளாவுல ஒரு தென்மலை இருக்கு, சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு இடையில ஒரு தென்மலை இருக்கு. நீ எந்த தென்மலைடா? சிவகிரி தென்மலை. வா, கால் ஒன்று வா. வெளியில இருந்தா நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள போனாலே அப்படி இறுக்கமா இருக்குது. வீட்டுக்குள்ள மனநிறைவோட போய் உட்காரவே முடியல. பண வரவு செலவுகளும் வீட்டுக்குள்ள தங்க மாட்டுது. இருக்க பொம்பளைகளுடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மனநிலைகள் சரியில்லாம ஓயாத போராட்டமும் சீராட்டமும் சீர்குலைந்து கிடக்கு. குடும்பத்தை ஒத்து போகாத நிலைமைகள் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு இருக்கவா வேண்டாமா, எப்படியோ இவங்களுக்கு பணம் தானே வேணும், அதை மட்டும் கொடுத்தா போதுமேனு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கால விட்டு வா, கடிகார வரலா சுத்துது. கர்மசாமிக்கு வாடா. செய்வன வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்லடா உனக்கு. முனீஸ்வரன் எங்கடா இருக்காரு? காட்டுக்கு பறக்க. உங்க ஊர் எல்லையை கடந்து தென் திசையில வடக்கு நோக்கி இருக்கிறார். சரிதானா? ஆமா சார். உன் வீட்டை கடந்து போறோன்னு ஒரு பாலம் வருது. அது என்ன பாலம்டா? இது கருப்பசாமி இருக்கார். பாலம் இருக்கா? ஒரு ஓடை ஒரு பாலம். எப்படி நான் கருப்பசாமி இருப்பேன். கால் விட்டுறாங்க. கருப்பசாமிக்கு செய்வனையும் இல்ல வைவனையும் இல்லடா. சனி பகவானுடைய தோஷம், சனி கிரகத்தின் தோஷம் உன்னை பிடிச்சு பாட்டுது. ஒரு பாயிண்ட் செய். சிவன் கோயில் எங்க இருக்கிறதோ அங்க செல்ல வேண்டும். அங்க போன பிறகு உள்ள சிவபெருமான் பக்கத்துல சனீஸ்வரன் தெற்கு நோக்கி இருப்பார். அவருக்கு தீபம் ஏற்ற வேண்டும். சரியா? தீபத்தை ஏற்றிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு. அவர்கிட்ட வர வாங்கி உன்னை நல்ல வாழ வைக்க. இந்தா நல்லா இருக்கும் மகனே, செல்வாக்காரு, புண்ணியமடைவார். கர்மசாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவா, பால் கோவா. வியாபாரியானா சத்தம் கேட்கிற? அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்க ஒரு காலத்துல வால்கோவா வால்கோவா வால்கோவான்னு வரும். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி யாரு கேட்க வந்தா? அப்படி சொல்லணுமோ? என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கண்ணை முடிக்கலாம். சொந்தத்துல வேணுமா அசல்ல வேணுமா? இந்தா தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும். வெற்றிகரமா இருப்பாங்க. இங்க இருக்க மாட்டாங்க, பட்டணத்துல போய் வாழ்வாங்க. அந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்ன 3:30க்கு பார்த்துட்டு போ. சரியாக்கி தரேன், சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கிறேன். யார்? ஓன் தம்பியா? பணம் கொடுத்தா புரிஞ்சுக்கிடுதான். பணம் கொடுத்தா புரிஞ்சுக்கிடுவான். அவனை ரொம்ப நம்புனேன், ஆனா என்ன வந்து நம்ப மாட்டேங்க. தம்பி எதுவும் தர வேண்டியிருக்கா? இல்ல, நீங்க எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா? அவன் தான் எனக்கு நல்லா செஞ்சிருக்கான். இப்போ வந்து தப்பு தப்பா பேசணும். சரி, அந்த பிரச்சனை வேண்டாம், வேற பேசுவோம். நல்லா கர்மசாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொழிலை பற்றி மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? என்ன தொழில்? என்ன வண்டி? டிராக்டரா வச்சிருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. இருக்காளாப்பா?
1.25 வருடங்கள் நீ நடத்துற தொழில்ல மன அழுத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும். தோப்பு தடாகங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நெஞ்சு படபடப்பும் பதபதப்பும் வந்துடும். வாஸ்தவமா? கால் வந்து இப்ப இந்த கடன்களை தீர்த்து தரணும். அடுத்து இந்த தொழிலை நடத்துவோமா வேற எதுவும் பார்ப்போமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்துகிட்டு இருக்கு. யாராலோ எதுவோ நடந்து என் கையையும் காலையும் கெட்டி போட்டது மாதிரி இருக்கு கருப்பசாமி. அப்படி எதுவும் நடந்திருக்குமா? அது உண்மைதானா? நாங்க ஒருத்தர் இடத்துல கேட்கும் பொழுது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்க. அப்படி நடந்திருக்குமான்னு ஒரு உள்ளம் உங்க உள்ளத்துல வரும். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை கால் வந்துறாங்க. முருகப்பெருமான் வாரார, முருகன் கோயில்ல போய் எதுவும் சொன்னீங்களா? என்னைக்கு போனீங்க? சரி வாங்க. உங்க தொழிலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாந்திரிகத்தால் கட்டு நடந்தது உண்மை. அதை மாத்தி உங்களை நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அவளை கூட்டு வரணும், பொம்பளை புள்ள பாக்கியம் கிடைக்கும், மாரியம்மான்னு பேர் விடலாம். வெற்றி அடைவாய் மகனே. கருப்பசாமி, ஆமா, அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் வீடு சம்பந்தமாக மன வருத்தம். யாருக்கு? வீடு சம்பந்தமா. என்னம்மா வீடு உனக்கு? ஒன்னே வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? ஸ்ரீவில்லிபுத்தூர். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 உரிய தள்ளு. கருப்பசாமி, ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்க வந்தது யார்? எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கண்டோ இருக்கை தினம் என் கவலை, எனக்கு என்ன மனக்கவலை. கால் ஒழுத்துவா மகளே. அல்லலை ஓட்டுவான் வல்லமை கூட்டுவான், அம்புலி காட்டினல் அமுதம் ஊட்டுவான், தொல்புவி எனக்கொரு தொட்டிராயாட்டுவான், சுத்தமுத்த சமத்துவத்தை. உட்காரலாம். என்ன வேணுமா? கண்ணு முடிக்கா கேட்டுருவோம். கருப்பசாமி, அந்த பொண்ணு பூவும் பொட்டுமா புன்னகையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். புனிதமான வாரிசும் பிறக்கும், குடும்பத்தோட வந்து ஒருங்கிணைவும் செய்வா. ஆனா நீ ஏத்துக்கிடுவ, உன் குடும்பத்தார் ஏத்துக்கிட மாட்டாங்க. அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்க வைக்கிறேன். கால் ஒன்றுவா. வேற என்ன வேணும்? அந்த விஷயத்தை வெற்றியாக்கிறதுக்கு ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமை வேண்டும். கிரகம் அதுவரை இருக்கு. ஜெயிச்சு தர, ஐஸ்வர்யமா இருக்கலாம். நல்லா இருக்கு. என்னை பார்த்து போகணும். சரியா? கருப்பசாமி, ஆமா ஆமா, சேலம் எல்லை, சேலம். அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனிமேலே. அன்பே அமுதே. பார்க்கிற தொழில அடிக்கடி நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதை எனக்கு செம்மையாக்கி தரணும் கருப்பசாமி கேட்டு வந்திருக்கியா? கால் வந்துட்டுவா. என்னடா சொல்லுது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? அங்கே காளியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் வருது.
அதே போல திருநாகம் கொடை கொண்டு ஒரு அம்மனும் அங்கே இருக்கிறாள். சரிதானடா? பக்கத்துல நிறைய பண்டம் பணிகாரம் சுட்டு சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்லைக்குள்ள நான் பார்த்தேன். இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கக்கூடிய தொழில்ல மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இதை காப்பாத்தி தாரம்னு சொல்லி எனக்கு ஒரு தெய்வ சக்தி உடையவர் ஒரு அடையாளம் கொடுத்தார். அது இப்ப என் கையில இல்ல, தொலைஞ்சு போச்சு. அதனால நான் நஷ்டப்படுவனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கற்பனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலில் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படி மனதை தளர விட வேண்டாம். இப்ப வச்சிருக்கக்கூடிய தொழிலை மாத்திக்கிடலாமா, இதே தொழிலை பார்க்கலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் தான் உனக்கு. சில லட்சங்கள் அதுல நஷ்டமாயிட்ட. அதனால இந்த பழைய தொழிலையே பாரு, உனக்கு நான் லாபத்தை உருவாக்கி தரேன். புது இதா போட்டு பணத்தை போட்டு நஷ்டப்பட கூடாதா? வேற என்ன வேணும்? வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் வேலையில் இருக்கா? இந்த வருஷம் அந்த லிஸ்ட் வந்தாச்சு, அவளுக்கு உயர்வு கிடைச்சாச்சு, பணமும் கிடைக்கும், வீடும் அமையும். ஒன்றும் கழுத்து வலிக்கு 1 மாசமா 2 மாசமா இருக்கு. இந்த குட்டுவா சரியாக்கி கர்மசாமிக்கு ஆபரேஷன். யாருக்கு ஆபரேஷன்? யாருக்கு என்ன ஆபரேஷன்? என்னடா ஆபரேஷன் உனக்கு? காது கேட்கலடா, கால் வந்துட்டு வா. இயற்போன் வைப்பானா காதுல? அது யாருடா உன் பிள்ளைய? அமைதியா இரு. யாரும் நீங்க பேசுறதுக்கு இங்க வரல, நான் பேசுறத கேட்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க. சரிதானா? பாம்பு எங்க வந்துச்சு? போகுதா? எத்தனை தரம் பாத்தீங்க? அதை அடிக்கிறதுக்கு முற்படலையா? 3 கால் வந்துட்டாங்க. மனமேவும் ராஜகுமாரன். பையன் கையில செல்லு இருக்கா? என்ன செல் பாப்பேன் அடிக்கடி? என்ன பாப்ப? என் செல் கொடுக்காட்ட உனக்கு உனக்கு அமைதி இருக்காதா? இங்கே அப்புறம் என் கேள்விக்கு பதில் சொல்லடா. அவனுக்கு செல் கொடுக்காட்ட உனக்கு அமைதி இருக்காதா? ஏன் இதை சொல்றோம்னு உனக்கு தெரியுமா? போன வாரம் ஒரு பிள்ளை வந்திருந்தான், ஒரு பையன் வந்திருந்தான். செல்லு கொடுத்து மைண்டு சேஞ்ச் ஆயிடுது. அவனை பாடா படுத்தி அவங்க தாயும் தகப்புறம் அவனை திருத்ததுக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்கடா. கோமுல சேர்த்திருக்காங்க. அதனால பிள்ளைகள்கிட்ட செல் கொடுக்குற பழக்கத்தை எல்லாரும் நிப்பாட்டுங்க. அதான் மிக சரி. ஓரளவு மனப்பக்குவம் அடைந்து வந்த பிறகு அவங்க அந்த செல்லை யூஸ் பண்ணலாம். அது பிரயோஜனமா இருக்கும், காரியத்தோட இருக்கும். புரியுதா? புரிஞ்சுக்க. இப்போ இவனுக்கு இந்த காது சம்பந்தமான பிணி, அடுத்து இந்த செவி பறை சரியாகுமா ஆகாதா? எதிர்காலத்துல இவனுக்கு எதுவும் குறை ஏற்படுமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த குறை இருக்காத அந்த செவிப்பறை ஏங்கும்னு உத்தரவாயிடுது. தைரியமா இருக்கு. ஒன் சைடு தான் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சைடு வந்து 60% கேக்கு. புரியுதா? அதையும் வலிமையாக்கி தெளிவு பண்ணி கொடுத்துருவோம். இவனுக்கு இன்னொரு குறை என்னன்னா, மனதை கவனிக்க மாட்டேங்கான். நம்மள அவன் இருந்துட்டே போறான். எங்க இருக்க அப்படி பார்க்க மாட்டான். எங்க இருக்க? அதனால இவன் எப்பொழுது இவனுடைய கவனத்தை நம்பால் திருப்பி விட்டால் செவிப்பறை ஒழுங்காக இயங்கும். 7 முறை கூட்டுவா, 7வது முறையில ஒரு பயிற்சி கொடுக்க சரியாயிருவான்டா. கால் விட்டுவா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்பவுமே கேட்டக்கா, நீ கேட்கட்ட உங்க ஆத்தா உன்னை அங்க போய் சண்டை போடுவா. என்னடா வேணும்? கடனை தீர்த்து தாரேன். உன் பணம் மெல்ல மெல்ல வீட்டுக்கு வந்து சேரும். நல்லா இருக்கா? ஜெயிச்சு வா, சந்தோஷமா இரு, பக்கத்துல வா.
எட்டி பூச முடியாது. ஓடி வா பக்கத்துல. ஆமா நல்லா இருமா, இந்தாடா உன் காதை நல்லா கேட்க வச்சிரும், ஆனந்தமாக்கிறோம். ஓடு கருமசாமி. அப்படியா? ஓஹோ. சேலம் எல்லை இழந்த பணத்தை மீட்ட முடியுமா? எவ்வளவு கொடுத்து? 6 லட்சம் யார்கிட்ட கொடுத்தீங்க? நிலத்துல போட்டுருக்காரு அப்பா. ஏன், அவன் போன்னு போயிட்டானே, கால் வந்துட்டான். ஏய் நல்ல காலில் விடலையே, ஏனோ தானே விழுந்து வர ராஸ்கல். சாமிகிட்ட மனத்தை கொடுல, நீங்க கொண்டு வா. மனத்தை கொடுங்க, உங்கள்கிட்ட சொத்தமா கேட்க, மனத்தை தானே கேட்க. மணிக்கு போய் பார்த்தேன். நிறைய பேர்கள் இந்த இடம் சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி உங்களுக்கு பத்திரம் முடிச்சு தந்துருதோன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. சில பேர்கள் அதில் வெற்றி அடைஞ்சிருந்தான், பல பேர்கள் ஏமாந்து தெருவில் போயிருந்தான். அப்படி ஏமாந்ததுல நீங்களும் ஒரு ஆளுப்போம். இப்ப அந்த இடத்துக்கு ரூபா வாங்கினானா அவன் எங்க இருக்கான்? இவர் யாரு? அவன் இப்போ அந்த இடத்தையும் அந்த விஷயத்தையும் அவன் பேருக்கு இல்லாம மாத்திட்டு போயிட்டான். புரியுதா? அதனால அவனால அதுக்கு பலன் கொடுக்கவும் முடியாது, பதில் கொடுக்கவும் முடியாது. அவன் பக்கத்துல ஒரு வழக்கறிஞர் இருந்து சரியான வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பணம் வேணுமா இடம் வேணுமா? ஒரே வார்த்தை, பணம் தந்தா போதும், கால் அனுப்புவான். $5 லட்சம் கிடைக்கும். அதுபோக 1 லட்சம் ரூபாய் கிடைக்கவே செய்யாது. நீ தலைகளனாலும் இந்த 5 லட்சத்தை வாங்கி பிழைச்சிட்டாங்க, நல்லா இருக்கும். இன்னொன்று இருக்கு, எங்க அப்பா கல்யாணத்தை பார்க்காத எங்க தாத்தா இருக்காரு, எங்க அண்ணன் எங்க கல்யாணத்தை பார்க்காத எங்க அப்பா இருக்காரு. எங்களுக்கும் இப்படிதான் இருக்குமோ இல்ல? இல்ல, அந்த பாரம்பரியத்தை மாத்தி தரேன். அடுத்த முறை வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு, மனசுல என்ன இருக்கு, அதை நிறைவேற்றி வச்சிருவோமா? சரி, கெட்டிக்கார பேர்ல சாப்பிட்டு போனா அரவணை போடா.